வணக்கம், நான் வைரவ் ராஜா. இது பிவிஆர் டெக்னிக்கல்ஸ். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். மின் டேர்ம்ஸ், மேக்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மின் டேர்ம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட் டேர்ம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி மேக்ஸ் டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா சம் டேர்ம் அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எஃப்ங்கிறது ஒரு பூலியன் ஃபங்க்ஷன். அது வந்து ஏபிசிங்கிற பூலியன் வேரியபிள் வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? மின் டேர்ம்ஸுங்கிறது இந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் ஏ பார், பி பார், சி பார். இதை வந்து M0 அப்படிம்பாங்க, ஸ்மால் லெட்டர். சரிங்களா? ஸ்மால் லெட்டர் M0. ஸோ இந்த டேர்முக்கு பேர் வந்து M0. சரிங்களா? அதாவது மின் டேர்ம் 0. அப்புறம் ஏ பார், பி பார், சி. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா M1. சரிங்களா? மின் டேர்ம் 1. அதுக்கப்புறம் என்ன வரும்? இப்போ இது 0 0 0, இது வந்து 0 பார் இருக்கிறத வந்து நீங்கள் 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 0, இது 0, இதில் பார் இல்லை, ஸோ 1. அப்போ 0 0 0ங்கிறது M0, 0 0 1ங்கிறது M1. அப்போ ரெண்டுங்கிறது என்ன வரும்? 0 1 0. சரிங்களா? அதாவது ஏ பார், பி, சி பார். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் மொத்தம் 8 காம்பினேஷன்ஸ் எழுதலாம். அதாவது ஏ பார், பி பார், சி பார்லேருந்து ஏபிசி வரைக்கும். சரிங்களா? அதாவது M0லேருந்து M7. ஸோ ஏபிசிங்கிறது வந்து M7 அப்படிம்பாங்க. சிமிலர்லி மேக்ஸ் டேர்ம்னு ஒரு டேர்ம் இருக்குது, மின் டேர்ம் மாதிரியே. மேக்ஸ் டேர்ம்ங்கிறது எப்படி எழுதணும் அப்படின்னா ஏ பார் ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி பார். ஸோ ஏ பார் ப்ளஸ் சி, பி பார் ப்ளஸ் சி பார். இதை வந்து M7 அப்படிம்பாங்க. இதெல்லாம் கேபிட்டல் எழுதணும். சரிங்களா? கேபிட்டலில் இருந்ததுன்னா, கேபிட்டல் எம்னு எழுதியிருந்தாங்கன்னா அது வந்து மேக்ஸ் டேர்மை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸ்மால் எம்மில் இருந்ததுன்னா அது மின் டேர்மை ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஏ பார் ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி பார்ங்கிறது கேபிட்டல் M7, அதாவது மேக்ஸ் டேர்மில் 7. அதே மாதிரி ஏ பார் ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி அப்படிங்கிறது மேக்ஸ் டேர்மில் 6th டேர்ம். சரிங்களா? M6. ஸோ அப்போ கேபிட்டல் M0ங்கிறது என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இதை வந்து மேக்ஸ் டேர்மில் M0 அப்படிம்பாங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இது எல்லாம் அண்டில் இருக்குது. சரிங்களா? இதில் எல்லா ஆப்ரேஷனும் ஆரில் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 0 இன்ட்டு 0 இன்ட்டு 0ன்னு போட்டிருப்பாங்க. 0 இன்ட்டு 0 இன்ட்டு 0 M0. சரிங்களா? ஆனால் இங்கே 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0. ஸோ இதை வந்து கேபிட்டல் M7 அப்படிம்பாங்க. சரிங்களா? நீங்கள் இதை மின் டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸ் டேர்மு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட்டு மின் டேர்ம் வந்து ஏ பார், பி பார், சி பார். ஸோ அப்போ 0 0 0 M0, 1 1 1, ஸோ M7. ஸோ இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் ப்ளஸில் எழுதிட்டு டேர்ம்ஸை வந்து அப்படியே மாற்றிக்கணும். சரிங்களா? இதை வந்து மேக்ஸ் டேர்மில் 0th டேர்மு, இது வந்து மேக்ஸ் டேர்மில் 7th டேர்ம். ஸோ மொத்தம் இங்கேயும் 8 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. மின் டேர்ம்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் 8 காம்பினேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ஆல் மின் டேர்ம்ஸ், எல்லா மின் டேர்ம்ஸையும் நீங்கள் சம் பண்ணிங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 இருக்கும். சரிங்களா? ஈக்குவல் டு 1. ஸோ அதை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா சம்மேஷன் ஐங்கிறது டேர்மு. சரிங்களா? ஐஸ் ஈக்குவல் டு 0 டு 2n-1. அதாவது 3 வேரியபிள் இருந்ததுன்னா I0லேருந்து 8 - 1. சரிங்களா? 8 - 1ன்னா என்ன? 7. அப்போ 0லேருந்து 7 வரைக்கும் உள்ள எல்லா மின் டேர்ம்ஸையும் சம் பண்ணிங்க அப்படின்னா அதோட எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா பூலியன் எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ 1ன்னு வரும். சரிங்களா? அதாவது லாஜிக் 1. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ் டேர்ம்ஸ். சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ் டேர்ம்ஸ் வந்து ஈக்குவல் டு 0. ஸோ இதில் எப்படி சம்மேஷன் சிம்பிள் போட்டிங்களோ அதே மாதிரி இங்கே பை சிம்பிள் போடணும். ஸோ இதை ப்ராடக்ட் சிம்பிள்மாங்க. ஸோ பை. அதே மாதிரி ஜேங்கிறது இங்கே டேர்ம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஜே இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து 2n-1. ஸோ இப்போ 3 வேரியபிள்னால் ஜே ஈக்குவல் டு 0 டு 2^3 -1, அதாவது 8 - 1, ஸோ 7. சரிங்களா? MJ, கேபிட்டல் MJ இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி
இது வந்து எம்ஜே, அதாவது மின் டேர்ம்ஸில் ஜேத் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் டேர்மோட ஜேத் டேர்மோட இன்வெர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதாவது மின் டேர்ம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா M0 சரிங்களா, மின் டேர்ம் M0 இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் டேர்மில் M0 சரிங்களா. ஏன்னா ஜேக்கு ஜே ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ மேக்ஸில் M0 இதோட பார். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஹோல் பார் போட்டிங்கன்னா என்ன வரும், இந்த டேர்முக்கு ஹோல் பார் போட சொல்கிறாங்க. இதுக்கு ஃபுல்லாக ஹோல் பார் போட்டிங்கன்னா டிமார்கன்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஏ பார் இன்ட்டு பி பார் இன்ட்டு சி பார்னு வருமா. ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்மால் M0 சரிங்களா, அதாவது மின் டேர்மில் ஒரு பர்டிகுலர் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் டேர்மிலோட அதே பர்டிகுலர் டேர்ம் அதோட ஹோல் பாருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, இந்த இது. ஸோ இந்த ஈக்குவேஷன் அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது M0 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M0 அது ஹோல் பார் அண்டு வைஸ் வர்ஸா. சரிங்களா. ஸோ இதிலேருந்து எது பார்த்தாலும் இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதுக்கு ஹோல் பார் போட்டிங்கன்னா இதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா. நீங்கள் வேணால் போட்டு அப்ளை பண்ணி டிமார்கன்ஸில் அப்ளை பண்ணி பாருங்கள், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. தென் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கொஸ்டின்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சரிங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வித் n பூலியன் வேரியபிள் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா த நம்பர் ஆஃப் மின் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ். எவ்வளோ மின் டேர்ம்ஸ் எவ்வளோ மேக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா n பூலியன் வேரியபிள்னால் 2n இருக்கும். இது உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா. அதாவது 3 வேரியபிள்னால் மொத்தம் வந்து டேர்ம்ஸ் வந்து 8 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ 2^3. அதே மாதிரி 4 பூலியன் வேரியபிள்னால் 2^4 16. ஸோ இது உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான என்னதுன்னா நம்பர் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ n பூலியன் வேரியபிளை கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா. கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து 2^2n. சரிங்களா. 2^2n. ஓகேவா. இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்கன்னா மேலேருந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா. அதாவது சப்போஸ் n வந்து 3 இருந்ததுன்னா n 3னா 2^3 இங்கே இப்போ 2^2^3 இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2^3 சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். 2^3ங்கிறது 8, அப்போ 2^8. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மேலேருந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரணும். ஓகேவா. எனிவே சம்டைம்ஸ் அப்படியே வந்து ஈக்குவேஷனாகவே கேட்டுருவாங்க. n பூலியன் வேரியபிள்னால் அப்போ நம்பர் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2^2n. சரிங்களா. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஆர் கனானிக்கல் எஸ்ஓபிங்கிறது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்டு பிஓஎஸ் ஃபார்ம். பிஓஎஸ்ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் சம். சரிங்களா. ஃபார்ம்ஸ் அதை பற்றி பார்ப்போம், வித் எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்வெர்ட் சம் பூலியன் ஃபங்க்ஷன் வித் வேரியபிள், 4 வேரியபிள் சொல்லியிருக்காங்க, ஏபிசிடிங்கிற பூலியன் வேரியபிள்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு a + bc bar + ac d bar இன்ட்டு கனானிக்கல் ஃபார்ம்ஸ். சரிங்களா. கனானிக்கலில் என்னென்ன ஃபார்ம் சொல்லணும்னா எஸ்ஓபியாவை மாற்ற சொல்கிறாங்க, அதே மாதிரி பிஓஎஸ்ஆகவும் மாற்ற சொல்கிறாங்க. எஸ்ஓபிங்கிறது சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ், பிஓஎஸ்ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ். சரிங்களா. இந்த ரெண்டு இதுக்கும் நீங்கள் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் ஆகுன்னு பார்க்கணும். சரிங்களா. என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நான் ஒரு டேர்மாக எடுத்துக்கிறேன். இப்போ ஏங்கிற ஒரு டேர்மை நான் எழுதுகிறேன். சரிங்களா. இப்போ ஏன்னு எழுதும்போது நான் ஃபஸ்ட்டு மின் டேர்ம்ஸ்க்கு நான் எழுதி காமிச்சிருக்கேன். இது எல்லாமே மின் டேர்மில் நான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ஏங்கிறது இப்போ 4 வேரியபிள் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஏபிசிடின்னு போட்டுடலாம். ஏபிசிடின்னு போட்டுருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ இருக்குது. ஸோ அப்போ ஏக்கு என்னென்ன மின் டேர்ம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏபிசிடின்னு எழுதிட்டீங்க. ஸோ ஏ ப்ரெசன்ஸில் இருக்குது அப்படின்னா ஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஏ இருக்கிற இடத்துல மட்டும் 1 போட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் எக்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்க. எக்ஸுங்கிறது இங்கே டோன்ட் கேர். சரியா. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன
டேர்ம்ஸ் எல்லாம் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கணும். அதாவது ஏங்கிற இடத்துல மட்டும் ஒன்றுன்னு இருக்கணும், மற்ற இடத்துல எதுனாலும் இருந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற எல்லா மின் டேர்ம்ஸுமே இட் இன்க்ளூடட் இன் ஏ. சரிங்களா? ஏங்கிற ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு அவுட்புட்டில் வரணும் அப்படின்னா, ஏங்கிறது ஒரு ஃபங்க்ஷனை வரணும் அப்படின்னா என்னென்ன மின் டேர்ம்ஸ்லாம் இருக்கணும்னா, ஏங்கிற இடத்துல மட்டும் ஒன்றுனும், மற்ற இடத்துல எதுவாக இருந்தாலும் சரி அந்த எல்லா டேர்ம்ஸையும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஏங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏங்கிற இடத்துல ஒன்றுன்னு போட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா, இட் இன்க்ளூட்ஸ் என்னென்ன டேர்ம்னா 1 0 0 0, அப்புறம் 1 0 0 1, அப்புறம் ஏன்னா 8. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே 8, ஏன்னா 1 0 0 8. ஸோ அப்போ M8. அப்புறம் 1, சரிங்களா, 1 போட்டுட்டு அடுத்து என்னென்ன டேர்ம் வரும், இதில் வந்து எக்ஸ்ன்னு இருக்குன்னா அதுக்கு மீனிங் என்ன? ஸோ 3 இடத்துல எக்ஸ் இருக்குன்னா அப்போ மொத்தம் 8 காம்பினேஷன்ஸ் வரலாம். எப்படி? இதில் 1 இருக்குது, அதை விட்டுருங்க. இப்போ மிச்சம் உள்ளதில் நீங்கள் என்ன காம்பினேஷன்ஸ்னாலும் போடலாம் அப்படின்ட்டு. அப்போ மொத்தம் எத்தனை காம்பினேஷன்ஸ் வரும்? 3 வேரியபிளை வச்சு மட்டும் எழுதுறீங்கன்னா மொத்தம் 8 காம்பினேஷன்ஸ் வருமா? அப்போ ஸ்டார்டிங் வந்து 0 0 0ன்னு ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல 0 0 1 வரும், அதுக்கப்புறம் 0 1 0, அப்புறம் 0 1 1, அப்புறம் 1 0 0, அப்புறம் 1 0 1, அப்புறம் 1 1 0, அப்புறம் 1 1 1, அதாவது 4 1. அப்போ என்ன அர்த்தம்? 8ல் ஸ்டார்ட் பண்ணி 15 வரைக்கும் உள்ள எல்லா மின் டேர்ம்ஸும் இன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது 8ங்கிறது 1 0 0 0, அதுக்கப்புறம் அடுத்த டேர்ம் வர்றதுக்கு இந்த இடத்துல 1, அது வந்து ஃபிக்ஸ்டு. சரிங்களா? அப்போ இதை மட்டும் நீங்கள் மாற்றும் போது அடுத்த டேர்முக்கு என்ன வரும்? 1. அடுத்த டேர்ம் வந்து 8க்கு அப்புறம் உங்களுக்கு டேர்மா 9, அப்போ 0 0 1. சரிங்களா? அதுக்கு அடுத்த டைம் 10. ஸோ 1 0 1 0 10. ஸோ இப்படியே நீங்கள் எழுதிட்டு போனீங்கன்னா மொத்தம் 15 வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ அப்போ M8லேருந்து M15 வரைக்கும் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அதை கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு ஏங்கிற டேர்ம் கிடைக்கும். அப்போ இந்த மின் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களோட ஃபங்க்ஷனில் இருக்குது. அதே மாதிரி அடுத்ததுக்கு பார்க்குறோம். அடுத்தது என்ன? BC பார். அப்போ BC பார்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி ABCடின்னு மேலே எழுதி வச்சுருக்கேன். அப்போ B இருக்கிற இடத்துல 1ன்னு போடணும். C பார்னு சொல்லியிருக்காங்க, அப்போ C இருக்கிற இடத்துல 0ன்னு போடணும். அதே மாதிரி இந்த டேர்மில் A இல்லை D இல்லை, ஸோ அப்போ அந்த இடத்துல X போட்டுக்கோங்க, டோன்ட் கேர். அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? இது 2 ஃபிக்ஸ்டு, அதாவது B பொசிஷனும் C பொசிஷனும் ஃபிக்ஸ்டு, ஏவையும் டியையும் நீங்கள் காம்பினேஷன்ஸில் எழுதிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 வேரியபிளை நீங்கள் காம்பினேஷனில் எழுதலாம். 2 வேரியபிளை வச்சு காம்பினேஷன் எழுதிங்கன்னா மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வரும். அதாவது இதையும் 0 இதுவும் 0ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன டேர்ம் வரும்? 4 வருமா? ஏன்னா 0 1 0 0, ஸோ அப்போ 4 M4. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை மட்டும் 1ன்னு மாற்றிக்கலாம், இதை 0ன்னு வச்சுக்கலாம். அப்போ 0 1 0 1, அப்போ 5. சரிங்களா? இப்போ நீங்கள் இதுக்கு 2 பாசிபிள் டேர்ம்ஸும் போட்டிங்க. அதுக்கப்புறம் நான் இதை மாற்றுறேன், ஏன்னா இது நான் இனிஷியலேருந்து 0ன்னு தான் உடச்சிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏவை வந்து சப்போஸ் 1ன்னு மாற்றுறேன் அப்படின்னா என்ன வரும்? 1 1 0 0. இப்போ 1 1 0 0 அப்படிங்கும்போது 12. சரிங்களா? அப்போ M12. அதுக்கப்புறம் 1 1 0 1, ஸோ அப்போ 13, M13. சரிங்களா? ஏன்னா 2 இடத்துல நீங்கள் வேரியபிளாக வச்சுருக்கீங்க, அதனால் 4 காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ அப்போ 4 இதை நீங்கள் எழுதிட்டீங்க. இந்த பியும் சியும் மட்டும் ஃபிக்ஸ்டு. சரிங்களா? அப்போ இந்த டேர்ம் எல்லாம் இன்க்ளூடட். அதே மாதிரி அடுத்த டேர்ம் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ACD பார் சொல்லியிருக்காங்க. அப்போ ACD பார்னு சொல்லும்போது A ஆல்ரெடி இருக்குது, ஸோ 1. B அவங்க கொடுக்கல, அதனால் நான் X போட்டுக்கிட்டேன். இப்போ C 1, D பார்னு சொன்னதுனால நான் 0 போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ இதில் வந்து ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான். சரிங்களா? ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான், ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் வேரியபிள் B. அப்போ நீ 2 காம்பினேஷன்ஸ் தானே வரும். ஏன்னா இந்த X இடத்துல 0 இருக்கும், அப்புறம் மேபி 1 இருக்கலாம். சரிங்களா? இந்த 2 டேர்மும் இன்க்ளூட் பண்ணிடணும். அப்போ என்ன அர்த்தம்? 1 0 1 0, அது ஒரு டேர்ம். அப்போ 1 0 1 0ங்கிறது M10. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல 1 போட்டுக்கிறேன். 1 போட்டேன்னா 1 1 1 0, ஸோ 1 1 1 0ங்கிறது 14, ஸோ அப்போ M14. அப்போ
இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள மின் டேர்ம்ஸ் கரஸ்பாண்டிங் மின் டேர்ம்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இந்த எல்லா மின் டேர்ம்ஸையும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் கரஸ்பாண்டிங் மின் டேர்ம்ஸ். சரிங்களா, இந்த ஹோல் ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா நான் ஒவ்வொரு டேர்மாக தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஏக்கு ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணேன், அப்புறம் பிசி பாருக்கு ஃபைன் பண்ணேன், அதுக்கப்புறம் ஏசி டி பார். அப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதுறேன்னா இட் வில் கிவ் சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ். சரிங்களா, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ABCD is equal to sum of min terms of என்னென்ன min terms வரிசையாக எடுத்துருதுங்க. 4 5 அப்புறம் 8 9 10 11 12 13 14 15. சரிங்களா, 12 13 10 14 ஆல்ரெடி இதுலேயும் கம்பைன் ஆகுது, இதுலேயும் ஆல்ரெடி கம்பைன் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் ஒரு டைம் எழுதினாலே போதும். சரிங்களா, ஸோ அப்போ 4 5 அதுக்கப்புறம் 8லேருந்து 15 வரைக்கும் எல்லா டேர்மும் இன்க்ளூடட். ஸோ இதுதான் உங்களோட SOP ஃபார்ம். சரிங்களா, சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இந்த இதெல்லாம் ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இல்லாட்டா மின் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் சம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து SOP சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ். ஓகே, தென் அடுத்து என்ன வரணும்? POS ஃபார்ம். சரிங்களா, இப்போ POS ஃபார்முக்கு நீங்கள் அதை குழப்பிக்க வேணாம். நம்ம மேக்ஸிமம் நம்ம பண்ணும்போது எல்லாமே மின் டேர்ம்ஸ்லேயே நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே பார்த்தோம்ல, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட்டு மின் டேர்மை கண்டுபிடிச்சிட்டு இந்த டேர்மில் இல்லாத டேர்ம் எல்லாம் இங்கே எடுத்து எழுதிட்டு மேக்ஸ் டேர்மில் போட்டுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா மேக்ஸ் டேர்ம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ்க்கு எல்லாம் அவுட்புட் வந்து 0 வரும். அப்படி வர்ற டேர்ம் எல்லாம் நம்ம மேக்ஸ் டேர்ம்னு சொல்லுவோம். ட்ரூத் டேபிளில் சொல்கிறேன். சரிங்களா, ட்ரூத் டைமில் இந்த கரஸ்பாண்டிங் காம்பினேஷன்ஸ்க்கு, சரிங்களா, கரஸ்பாண்டிங் இந்த காம்பினேஷன்ஸ்க்கு எல்லாம் அவுட்புட் வந்து 0 வரும். அதே மாதிரி ட்ரூத் டேபிளில் மேலே உள்ள இந்த 4 5 8லேருந்து 15 வரைக்கும் உள்ள எல்லா காம்பினேஷன்ஸ்க்கும் ட்ரூத் டேபிளில் அவுட்புட் வந்து லாஜிக் 1 இருக்கும். அந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்ம மின் டேர்ம்ஸ் சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் ட்ரூத் டேபிளில் அவுட்புட் லாஜிக் 0 வருதோ அந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம மேக்ஸ் டேர்ம் சொல்லுவோம். சரிங்களா, எனிவே ஸோ நீங்கள் ஃபைன் பண்ணும்போது குழப்பிக்காமல் இருக்கிறதுக்கு மின் டேர்மையே ஃபாலோ பண்ணுங்கள். மின் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிட்டு சப்போஸ் மேக்ஸ் டேர்மில் கேட்டிருக்காங்க அப்படின்னா மின் டேர்மில் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ்னு போட்டு இதில் இல்லாத டேர்ம் என்ன 0 1 2 3 4 5 இங்கே இருக்குது. அப்போ 6 7 மிச்சம் உள்ளதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அப்போ 0 1 2 3 6 7ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ். சரிங்களா, ஸோ நீங்கள் மின் டேர்ம்ஸ் படியே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மேக்ஸ் டேர்முக்கு இல்லாத டேர்மெல்லாம் எடுத்து எழுதினீங்கன்னா that will give your max terms, corresponding max terms. So POS ஃபார்முக்கு ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் ஆஃப் 0 1 2 3 6 7 எழுதிடலாம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.